வணக்கம் நண்பர்களே. கரப்பாம்பூச்சி கட்சி கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து திரு மோடி மேல மாதிரி தெரியுது. அந்த மாதிரி அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் திமுகவுக்கு என்ன அதிர்ச்சி கொடுத்தது. இன்னும் கூட முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அதுல இருந்து மேலலையே. இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்க. என்ன காரணம்னா, இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் கொடுக்க போறாங்க அப்படின்னு திரு மோடி நினைக்கல, திரு ஸ்டாலின் நினைக்கல. ஸ்டாலின் வழியிலே திரு மோடி போற மாதிரி தெரியுது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்போ வந்தது? தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற பிறகு உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கான பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பேசுபொருளானது. அந்த நிலையில தான் ஒரு வெளிநாட்டில இருந்த நம்முடைய நாட்டை சேர்ந்த மாணவர் என்ன பண்ணாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆரம்பிச்சாரு. உடனே கோடிக்கணக்காக அதுல சேர்ந்தாங்க. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னா அந்த கணக்கு எல்லாம் முடக்கலாமான்னு பார்த்துச்சு. தலைவர் அபிஜித் திப்கே வந்துட்டாரு. இந்த நீட்டு தேர்வுல நிறைய முறைகேடு நடந்தது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விலகணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி கடைசியில அவங்க சொன்ன மாதிரி அவரை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சுங்க. இது மோடிக்கு மிகப்பெரிய அடிங்க. யாருமே எதிர்பார்க்கறீங்க இப்படியும் நடக்குமா அப்படின்னு மோடி ஆதரவாளர்களே ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரு மோடி என்ன பண்ணாருன்னா, அப்பப்போ ரீல் விட ஆரம்பிச்சாரு. அது ரீல்ஸ் விட ஆரம்பிச்சாருன்னு சொன்னேன். நடுராத்திரியும் விடுறாரு, பகல்ல விடுறாரு. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அது ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. என்ன பண்றாருன்னா, உடனே இந்த தேர்வுகள் சீர்திருத்த குழுவுக்கு நந்த நெருக்கடி கொண்டு நிறுத்திட்டாரு. அவரை தலைமையில போடுறாரு. ஏன்னா இன்போசிஸ் ஒரு போட்டா அப்படின்னா இந்த இளைஞர்களா இருக்காங்களே அவங்க பேசாம இருந்துருவாங்களாம். அப்படி ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் இளைஞர்களே கிராமத்துக்கு செல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நகரத்துல வந்து போராடுதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மாதிரி இருக்கு. இளைஞர்கள் ஏற்கனவே கிராமத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கிளந்தெழுந்திருக்கிறார்கள். மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் நினைத்துதான் தாவேக்காவை ஆட்சியில் அமர்த்தினார்கள். தேசிய அளவிலும் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இளைஞர்கள் மிகுந்த அளவுக்கான உற்சாகம் உத்வேகம் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த தலைவர்களுக்கு தெரியலங்க. அப்ப சும்மாவா இருந்தாங்க இந்த போராட்டம் நடத்தினாங்கல்ல, தர்மேந்திர பிரதான அனுப்பி வைங்க அப்படின்னு சும்மா இருக்காம என்னென்னவோ பண்ணாங்க. அமைதியா இருக்கிறது, ரீல்ஸ் போடுறது. அதுக்கப்புறம் இந்த இத்தாலி பிரதம மந்திரி மெலோனிக்கு போய் அவங்க வீடியோ போட்டானு பின்னால கமெண்டா போட்டு தள்ளிட்டாங்க. அதுல போய் மோடி விலக சொல்லுங்கள். அவங்க என்னங்க பண்ணாங்க? அவங்க இத்தாலி பிரதமருங்க. அவங்களுக்கும் நம்ம மோடிக்கு என்னங்க சம்பந்தம்? போய் ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெரிய அளவுக்கான மாநாட்டை கலந்த போது ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. அதுக்காக மெலோனிக்கு போய் தகவலை போடுவீங்களா? அந்த அளவுக்கு அலப்பறம் பண்ணிட்டாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரங்க. ரொம்ப அலப்பறை மன்னர்களா அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாரு, அந்த தலைவர் அபிஜித் திப்கே என்ன பண்றாருன்னா, ஒரு ஆஸ்பத்திரியில போய் கேஷுவலா படுத்துக்கிட்டு போராட்டம் ஜெயிச்சிருச்சு, இது ஒரு துவக்கம் தான் அப்படின்னு. இன்னது துவக்கமா? இன்னும் பெரிய கதை இருக்காப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியில ஒரு ஆட்டமே கண்டுருச்சுங்க. திரு மோடிக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இடி வந்து சேர்ந்துருச்சுன்னு எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்ல என்னாச்சு? தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது. அது திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி. ரெண்டு பேரும் திரு விஜயோட பேர் எடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு பெரிய நடிகர் வந்தா கூட்டம் வருங்க இப்படிலாம் பேசினாங்கல்ல. அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்த உடனே ஒரு பரம வைரிகளா இருந்த திமுக அண்ணா திமுகவும் கையை குலுக்காம நினைச்சிட்டே இருந்தாங்கல்ல. அந்த அளவுக்கு அதிர்ந்து போயிட்டாங்க. சரி, முடியாது, திரு விஜய் தான் முதலமைச்சர் ஆவார். ஆன பிறகு திமுக ஏற்பட்ட கலக்கம் என்ன? ஐயா எல்லாரும் ரீல்ஸ் போடுங்க. ரீல்ஸ் பண்ண கேட்டாங்க. அவங்களும் ரீல்ஸ் போட்டுதான் ஜெயிச்சாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாமே ஷார்ட்ஸ் போடுங்க. ஷார்ட்ஸ்னா வீடியோ சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் செந்தமிழ அறிக்கை விட்டு இருந்த திரு ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னா கொச்சை தமிழை விட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு எந்த வழியில போறதுங்கிறதே தெரியல. திரு விஜய் வழியில் சென்றால் வெற்றி நிச்சயம், அது மட்டும் தெரியுது. அதை எந்த வழிப்பா அப்படின்னு தெரியல. விஜய் என்ன பண்றாரு, படியில வேகமா இருந்தாருன்னா அது வைரல் ஆகுது. அவரா ரீல்ஸ் எடுக்கிறாரு, எல்லாரும் ஊடகக்காரங்க எடுத்து போடுறாங்க. அப்புறம் ஒரு பஸ்ல அரசு போக்குவரத்து கழக மாநகர பேருந்துல போனார் அப்படின்னா அதை வீடியோ எடுத்து பெரிய அளவுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு கடைக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் தொழிற்சாலைகளை ஆய்வு செய்ய போறாரு. அவரு வந்து அந்த மாஸ்க போட்டுக்கல. என்ன பண்ணாரு? வைரல். அந்த கட்சிக்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அவங்க ஜென்சியோட பல்ஸ் பார்த்திருக்காங்க. ஜென்சிங்கிறது இளைஞர் கூட்டம் மட்டும் நினைக்காதீங்க, அவங்களுக்கு பின்னால் இருக்கின்ற பெரிய அளவுக்கான பெரிய ஒரு கூட்டம் தான். அதே மாதிரி தான் மத்தியில நடந்துட்டு இருக்குங்க. திரு மோடி அவர்களும்
நடு ராத்திரிலாம் ரீல்ஸ் போடுறாரு, எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதை கேலி எல்லாம் பண்றாங்க. அவரும் என்ன பண்றாரு, இளைஞர் கூட்டத்தை எப்படியாவது வழிமுறைப்படுத்தலாம், அதாவது திசை திருப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கூட்டம் என்ன பண்ணுமோ, இந்த டெல்லியில வந்து உட்கார்ந்தாங்க, நாளைக்கு எங்க போய் உட்கார போறாங்களோ, என்ன செய்ய போறாங்களோ, அவங்கள அஜெண்டால என்ன இருக்குன்னே தெரியலையே, இதெல்லாம் போனா போக போக இந்த மாதிரி எத்தனை டென்டா வாங்குறது அப்படின்னு உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. திரு மோடி இதுவரை காணாத அளவுக்கான நிச்சயமான ஒரு கலக்கம் அடைந்திருக்கிறார். ஏன்னா 2001 குஜராத் முதலமைச்சரான தொடர்ந்து வெற்றி பெற்றாரு, அப்புறம் பிரதமர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டாரு, தொடர்ந்து 3 பேர் வெற்றி பெற்றாரு. அடுத்த முறையும் மோடி அவர்களை பிரதமர் ஆக்குவோம் சொல்லிட்டு நம்ம உள்ளூர்ல ஏகப்பட்ட பேரு அமைப்பு வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க தெரியுமில்ல. அரசியல் விமர்சகர்கள் மோடி PM ஃபார் 2029 இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா போச்சுங்க. இந்த காக்ரோச் கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க, என்ன வேணாலும் செய்யுங்கிற மாதிரி அவங்க கிட்ட தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வருங்காலத்துல பெரிய பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்களா, நமக்கும் தகவல் வருது. இனி வருகின்ற வீடியோக்களில் நம்ம அதை மெதுவா கசிய விடுவோங்க. தமிழ்நாட்டுல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வேலையெல்லாம் ஆகாதுங்க. அந்த இளைஞர் கூட்டம் ஏற்கனவே தாவேகா பக்கம் போயிருச்சு. கலக்கத்தில் இருக்கின்ற தலைவர்களாக திரு ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் எந்த மாதிரி கலக்கம் அடைந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படி இருக்கிறார். அந்த மாதிரி திரு மோடி அவர்களும் கூட்டி இருக்கின்றவர்களும் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பழைய காலத்து அரசியல்வாதிகளா, இளைஞர்களே நீங்கள் கிராமத்துக்கு செல்லுங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப ஆகாதுங்க. மக்கள் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர் கூட்டம் அவங்க ரொம்ப ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க, என்ன வேணாலும் செய்யற அளவுக்கான துணிவோடு இருக்காங்க, உண்மையா இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். பழைய காலத்து அரசியல்வாதிகள்லாம் நீங்க வேலைக்கே ஆகாது, உண்மையை பேசுங்க, உங்களுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்னு இளைஞர் நினைக்கிறாங்க. ஆனா இந்த அரசியல் இருந்து அப்படியே பழம் தின்று கொட்டையை போட்டவர்களுக்கு அந்த பழைய அரசியலிலிருந்து வெளியே வருவதற்கு தெரியவில்லை. அதற்காகத்தான் இந்த இளைஞர் கூட்டம் அவர்களுக்கு தெரிகின்ற வழியை காட்டுகிறார்கள். ஐயா, நீங்கள் இறங்கி வரவில்லை என்றால் இறங்கி போக வேண்டியது இருக்கும் அப்படி இளைஞர் கூட்டம் மென்மையா எச்சரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது ஏன் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து கொட்டு வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இது பார்க்க போனா மக்கள் இடத்துல ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய புகழ் மிக அதிக அளவுக்கு பரவிட்டு இருக்கு. இதையெல்லாம் ரொம்ப சாதாரணமா அசைக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. தமிழ்நாட்டுல மட்டும் என்ன, அடுத்து ஒரு ஆட்சியும் தான் அவர் தானோ விஜய் தானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்னதான் சொல்லிட்டு வந்தாலும் இனி அவருடைய புகழ் மேல போயிட்டு இருக்கு. அதனால திமுக இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் புதுசா திட்டம் போடுறாரு, எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு, கூட்டம் நடத்த போறாரு, வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்படி நடத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. ஐயா, அரசாங்கத்தை இனி எப்படி நடத்தணும் அப்படின்னு மோடி அவர்கள் தன்னுடைய கூட்டாளியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2 மாபெரும் தலைவர்களை இளைஞர் கூட்டங்கள் கலங்கடித்து இருக்கின்றன. வருங்காலம் இளைஞர்களில் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.